வணக்கம். கிறிஸ்தவர்களும் இந்துக்கள் இல்லை மாற்று மதத்தினர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பெரும்பான்மை இந்துக்கள் தான் பற்றி பேசணும். கிறிஸ்தவர்கள், அதாவது கிறிஸ்தவம் அப்படிங்கிறது வெளியிலேருந்து வந்த ஒரு மதம், நம்பிக்கை அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அந்த மதம் நம்மளோட கலாச்சாரத்தோடு இணைந்து செயல்படுறப்போ அது ஈஸியாக பரவிடுச்சு. மக்கள் அதை ஈஸியாக ஏற்றுக்கிட்டாங்க. குறிப்பாக கடல் ஓரத்தில் இருக்க மக்கள் தான் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க, கிறிஸ்டியானிட்டி அதிகமாக பரவுனது அந்த கோஸ்டல் சைடில் இருக்கவங்க மூலியமாக தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், வியாபாரத்தின் மூலியமாக வர்றப்போ அது எப்படி இஸ்லாம் நபிகள் இருக்கிறப்பவே இங்கே பரவச்சோ, அதே மாதிரி கிறிஸ்தவம் இயேசு இறந்த சில ஆண்டுகளுக்குள்ளேயே அவரோட சீடர் தோமா மூலியமாக நம்மளோட இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் பல வகையிலையும் இந்தியாவுக்குள்ளே சேர்ந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ கிறிஸ்தவத்தை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட வைக்கிறப்போ உடனே அதை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா கல்ச்சுரலி பல ஆயிரம் வருடங்களாக இந்த கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற பேர் உருவாகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா, நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபெய்த் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவில் இந்துவிசம்னு ஒன்று சொன்னாலும் புத்திசமும் பார்த்திங்கன்னா இங்கே தான் தோன்றி வளர்ந்தது. அப்பேற்பட்ட ஸ்பிரிச்சுவலி கல்ச்சுரலி ரிச்சான இந்த கண்ட்ரிக்கு வர்றப்போ இந்த கிறிஸ்தவம் கொஞ்சம் இந்துஸ் கூட இல்லை இந்த தமிழர்களோட பழக்க வழக்கத்து கூட அடாப்ட் பண்ணி உள்ளே போனால் அந்த மக்கள் ஏற்றுப்பாங்க. அப்படிங்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா மேரியம்மா வேறு தான், மாரியம்மா வேறு தான். ஆனால் மாரியம்மாவும் மேரியம்மாவும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்கார்பரேட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதில் சொல்கிற விஷயம் நல்லாயிருக்கு, ஆனால் நம்மளது மாதிரியே வேறு சொல்கிறாங்களே அப்படின்றப்ப தான் பார்த்திங்கன்னா, சர்ச்சில் இந்து கோயிலில் வைக்கிற மாதிரி அந்த கொடி மரங்கள் திருவிழா வைக்கிறது, அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஆஷ் வெனஸ்டே எல்லாம் இந்த நிறையா அந்த கேத்தலிக்ஸ் தான் கொண்டாடுவாங்க. ஸோ அந்த கேத்தலிசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கத்தோலிக்க திருச்சபை ஈஸியாக வளருது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரை பார்த்தீங்கன்னா அவருடைய பழக்க வழக்கம் கொண்டாடுறது எல்லாமே ஒரு இந்துவின் வாழ்வின் முறையாக தான் இருப்பார். பட் அவர் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லுவார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்த கிறிஸ்டியானிட்டியில் அந்த கேத்தலிக்கிசம், அதாவது கத்தோலிக்க திருச்சபை தான் பார்த்திங்கன்னா யூரோப்லேயும் ரொம்ப டாமினேட்டாக இருந்தது. அதற்கப்புறம் இல்லை, இதில் இயேசு சொன்னதெல்லாம் வேறு, நீங்கள் வேறு மாதிரியான ஒரு பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா சில பேர் மார்ட்டின் லூதர் போன்றவர்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளில வந்ததுனால ப்ரொட்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவு உருவாகி அதுலேயே இயேசு சொன்ன போதனைகள், இயேசுவை நாங்கள் நம்புவோம், அவரை நாங்கள் ரட்சகராக ஏற்றுப்போம், மற்றபடி அவருடைய தாயாரெல்லாம் அங்கே ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பல வித்தியாசங்களோட வெளியில் வராங்க. இதுவும் நம்ம இந்தியாவுக்குள்ளே வருது. அதுக்கப்புறம் பெண்டகாஸ்டல், லுத்தேரியன், செவன்த் டே அட்வென்டிஸ்ட், இது மாதிரி நிறையா பிரிவுகள் இருக்குது. எப்படி இந்து மதத்தில் பல பிரிவுகள் இருக்கோ, இஸ்லாமில் சில பிரிவுகள் இருக்கோ, கிறிஸ்டியானிட்டியில் பார்த்திங்கன்னா பல செக்ட் இருக்குது. அப்பேற்பட்ட செக்ட்ஸ்லாம் உள்ளே வரப்போ பார்த்திங்கன்னா பியூரிட்டானிசம் அப்படிங்கிறத நோக்கி கிறிஸ்தவம் போயிட்டே இருக்கிறப்போ இந்த கேத்தலிக்ஸோட நடைமுறையில் முடிஞ்ச அளவுக்கு அது அவர் பியூர் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற மாதிரி இவங்களே ட்ரை பண்ணி கொண்டு போகிறாங்க. அதில் பைபிளில் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதில் சில விஷயங்கள்லாம் விளக்கப்பட்டு பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு. இந்த ப்ரொட்டஸ்டன்ஸையும் தாண்டி பார்த்திங்கன்னா இந்த பெண்டகாஸ்டல் அப்படின்றவங்கலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அவங்க பார்த்திங்கன்னா அணிகலன்கள்லாம் எதுவும் அழியவே மாட்டாங்க. ப்ரொட்டஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா பொட்டு வைக்க மாட்டாங்க, பட் கேத்தலிக்ஸ் பொட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை ப்ரியோராக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ண அந்த குரூப்பும் கிறிஸ்டியானிட்டியோட வேறு ஒரு பின்பத்தை மக்கள்கிட்ட பரப்ப ஆரம்பித்தாங்க. இதில் சில நன்மைகள் இருந்தாலும் சில சமூகத்திற்கு தேவையில்லாத இல்லை சமூகத்துக்கு எதிரான சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா பரப்பப்பட்டுச்சு. இப்போது கிறிஸ்டியானிட்டி இது ஜீசஸ் கடவுள், அவர் அன்பை போதிக்கிறாரு, அவர் உனக்காக தான் மரித்தார், அவரை ஏற்றுக்கோன்னு சொல்கிறதுல எந்த தப்புமே இல்லை. ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் இயேசு மட்டும்தான் கடவுள், மற்றவங்க எல்லாருமே கும்பிடுறது பார்த்திங்கன்னா சாத்தானை, பேயை கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ பேசிக்காக என்ன ஆயிடுதுன்னா, நான் என் மதத்தை பின்பற்றுறேன், ஆனால் இயேசு சொல்லியிருக்க நல்ல விஷயமும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லாத்துல இருக்க நல்லது கேட்ட பார்க்குறவங்க கூட என்ன பண்ணுவான் தெரியுமா, அவனுக்குள்ளே இருக்க மத வெறியை தூண்டப்பட்டு என்னையே நீ சாத்தான் சொல்கிறியா அப்படின்னு எப்போவுமே கிறிஸ்டியானிட்டியில் அப்படி பேசினவர் மட்டும் இல்லை, அந்த பேசின ஒரு ஆளால் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் அனைத்து பேரையுமே ஒரு எதிரியாக பார்க்க ஆரம்பிப்பான். எப்படி இஸ்லாம்லேருந்து ஒருத்தன் போய் குண்டு வச்சு அது ஒரு கெட்ட பேர் அவனுக்கு வாங்கி கொடுக்குறானோ இல்லையோ, இஸ்லாமிய சந்ததியினருக்கு அந்த மதத்தின் பேரால் ஒரு கேவலமாக கெட்ட பேர் விழுகிற மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா மதத்திலும் சேர்ந்த யாரோ ஒரு ரேடிகல்ஸ் இந்த மாதிரி பண்ணுறதுனால அது பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்டேருந்து வளர்றதல் மட்டும் இல்லாமல் அந்த சர்ச் கல்ச்சராகவே அது வளர்ந்து அந்த மாதிரியான போதனைகள் 90கள்லேயும் ஏர்லி 2000s ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போது மெச்சூர்ட் ப்ரீச்சிங்கை நோக்கி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. பட் நிறைய பைத்தியக்கார ப்ரீச்சர்ஸும் உருவாயிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பாஸ்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வேறு ரகம், அவங்களாம் ஒரு நாள் வச்சு செய்யலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு நம்பிக்கையில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்க தவறுகள், அதில் இருக்க பிற்போக்குத்தனம் பற்றி நம்ம தான் பேசணும். ஏன்னா மற்றவங்க பேசுனா அது தேவையில்லாம பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாம எனிமிட்டியை உண்டாக்கும். நம்மளே அதை பேசணும்னா பரவாயில்லையே, அங்கேருந்தே ஒருத்தர் அதில் இருக்க தவறை சுட்டி காட்டுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீ துரோகி,
இப்போல்லாம் வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தூக்கிட்டு வருவாங்க. அவங்களாம் என்ன சொன்னாலும் பிரச்சனையே இல்லை. கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்ற அதை நம்புறனோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கோயிலில் போயிட்டு வந்து பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமம் வைக்கிறது, பிரசாதம் சொல்லிட்டு அங்கே கொடுக்குற பூ வைக்கிறது, அதான் தெரியும். அது வந்து ப்ராப்பராக கோயிலில் போயிட்டு ஒரு பிரசாதம். பட் அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு இருக்குது. அந்த பிரசாதத்தை கூட விட்டுருங்க. இப்போ தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ நம்ம கூட இருக்கிறவன், நம்ம மதத்தால் வெவ்வேறே தவிர்த்து நம்ம இனம் அவன், நம்ம ரத்தம், நம்மளோட அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கான். என்ன ஒன்று அவன் ஒரு விஷயத்தை நம்புறான். இப்போது ஐடியாலஜிக்கலி வந்து கட்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க பரம்பரையாக. ஆனால் அவன்லாம் சொந்தக்காரனாக தான் இருப்பான். அப்படிங்கிற மாதிரி நம்ம இனம் தான் அது. அதுக்குள்ளேயே வந்து நம்ம வெவ்வேறு நம்பிக்கை கூட இருக்கோம். அப்படிங்கிறனால நம்மளுக்கு ஆசையாக, அதுவும் ரொம்ப அகாமடேட். நார்த் இந்தியாவில் இருக்க ஹிந்துஸ் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் இருக்க ஹிந்துஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகாமடேட்டிங், சகிப்புத்தன்மை இருக்கும். தன்னோட கல்லால் 3 சாமியோட ஃபோட்டோவும் வச்சுருக்கவன் யாருன்னு நினைக்கிறேன்? இஸ்லாமியனால கிறிஸ்தவனா? பெரும்பான்மையாக இந்துக்கள் தான். அதுவும் தமிழ்நாட்டில் இருக்க இந்துக்களை நான் சொல்கிறேன். அவங்களோட சகிப்புத்தன்மை ரொம்ப அதிகம். அவங்க வந்து பார்த்தா நம்ம யாரும் ப்ரீச்லாம் பண்ணி அவங்களை கன்வெர்ட் கூட பண்ண தேவையில்ல. ஒரு மசூதியை பார்த்தா பயபக்தியாக இருக்கிறது, ஒரு சர்ச்சை பார்த்தா வந்து ஒரு கும்பிட்றது, இயேசு எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழக இந்துக்கள் ரொம்ப அன்பை வந்து அதிகமாக வந்து அவங்க காட்டிப்பாங்க, வெளிக்காட்டிப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பண்ணாங்கன்னா மற்றவங்ககிட்ட கொடுத்தா தான் அது சந்தோஷத்தை வந்து பரப்புற மாதிரி. ஹாப்பினஸ் இஸ் பெஸ்ட் வென் ஷேர்ன்ற மாதிரி நம்மளோட கல்ச்சரில் அந்த பலகாரங்கள் பண்ணுறது, ஒரு பொங்கல் செஞ்சால் அதை பண்ணுறது, நம்ம தீபாவளிக்கு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்களே சாப்பிடாம எல்லாருக்குள்ளேயும் எடுத்து போய் கொடுப்பாங்க. இந்துஸ் மட்டும் இல்லைங்க, முஸ்லீம்ஸ் பிரியாணி கொடுக்குற மாதிரி, கிறிஸ்டியன்ஸ் கேக் கொடுக்குற மாதிரி அவங்க வந்து கொடுக்குறப்போ தேவையில்லாமல் ஒரு பரப்புரை வந்து செய்யப்பட்டு ஒரு கேவலமான ஒரு வழக்கம் ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சில போதகர்கள் வந்து பார்த்திங்கன்னா தான் ஒரு பியோர் கிறிஸ்டியனை காட்டிக்கிறதுக்காக ஒரு பவரில் இருந்துட்டு இந்த பழக்கத்தை பழப்பி விட்டதே அவங்க தான். இந்துக்கள் கொடுக்கறத வந்து சாப்பிடாதீங்க, கொடுக்கக்கூடியது வந்து பூஜை பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பூஜை பண்ணி பக்கத்தில் அந்த சாமி படத்தில் அந்த உபூதியை வச்சோன்னு அந்த சாமியோட அருள் இந்த உபூதியோட புகை மூலியமாக இந்த ஃபுட் ஐட்டத்துக்குள்ளே வந்து அதுக்குள்ளே இந்து சாமி வந்துருச்சு, நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா வந்து சபிக்கப்பட்டுங்கிற மாதிரி அதை வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு சபையில் ஒரு இடத்துல சொல்லி தமிழ்நாட்டோட கிறிஸ்டியன் கல்ச்சரில் அதிகமாக அது பரப்பப்பட்டு பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள்கிட்ட வந்து 90கள்லேயும் ஏர்லி 2000ஸ்லேயும் இது போயிட்டு வந்து ஒரு தவறான ஒரு நியூஸாக ஒரு சத்தியமாக போய் சேர்ந்துருச்சு. சரி, யார் சொல்கிறதுங்க கரெக்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் யார் சொல்கிறதும் கரெக்ட் இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பாஸ்டராக வேணா இருங்க, நீங்கள் இருக்கலே பெரிய சர்ச்சு கூட கட்டிக்கோங்க, உங்களோட காங்கிரிகேஷனில் எத்தனை சபையினர் வேணால் வரட்டும், நீங்கள் தலையில் கை வச்சோம் அப்படி நோயெல்லாம் ஓடி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் கூட க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பின்னாடி ஜாதி பலம் இருக்கலாம், அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் உங்களை கூப்பிட்டு வந்து கோட் ஷூட் போட்டு நிற்க வைக்கலாம், நீங்களாம் அத்தாரிட்டியே இல்லை. ஜீசஸ் என்ன சொல்கிறாரோ அதான் கிறிஸ்டியானிட்டியில் அத்தாரிட்டி. சரி, அவர் என்னங்க சொல்கிறாரு? அப்போது இந்து முஸ்லீம்லாம் சொல்லியிருக்க மாட்டார். இது மாதிரி வந்து உணவு அப்படிங்கிறது வந்து எதாவது தீட்டு இருக்கா, சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிறிஸ்டியானிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்து சில விஷயங்கள்லாம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து நிறையா உணவில் வந்து ஒத்தி வைக்கிறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இயேசு பிறக்கிறாரு. இயேசுவோடைய கதையை இயேசு வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற பழமைவாதத்தை எல்லாத்தையுமே உடைச்சிட்டு ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரீரைட் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு கண்ணுக்கு கண் காதுக்கு காது அப்படிங்கிற ரூல் மட்டும் இல்லாமல் எவனா அடித்தா இன்னொரு கண்ணத்தை காமிச்சிட்டு போடா, அன்பை மட்டுமே போதி, ஒருத்தவங்க உன்னை 10 கிலோமீட்டர் நட சொல்கிறானா அவங்க கூட 20 கிலோமீட்டர் நடு, 1 கேட்டானா 2 கொடு அப்படிங்கிறார். ஸோ பேசிக்லி இந்த கான்செப்டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லவ், எக்ஸ்பிரஸிங் லவ் மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரெட்டிங் லவ், வயலன்ஸ்க்கு டோட்டலி எகென்ஸ்டான விஷயம். அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த உணவு அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் வந்து ரூல்ஸ் வந்து ரீரைட் பண்ணுறாரு. மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ரூல்ஸை ரீரைட் பண்ணுறாரு. ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத வலியுறுத்திட்டு போனார். டிவோர்ஸ் அப்படிங்கிறது தேவைனா பண்ணணும். நீ டிவோர்ஸ்க்கு முன்னாடி யார் கூடயா போயிட்டு வந்து கள்ளத்தனமாக ஒரு விஷயம்னா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றியுமே அவர் இருந்த குறுகிய காலகட்டத்தில் பேசிட்டு போயிட்டார். அப்படி இருக்கிறப்போ உணவை குறித்து அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், உள்ள வாய்க்குள்ளே போடுற உணவு வெளியில் வந்துடும், ஆனால் வாயிலேருந்து வெளியில் வர சொல்ல வந்து திருப்பியும் உள்ளே போட முடியாதுன்னு. இல்லை 2 விதமான போதனைகள் இருக்குது. உணவு உள்ளே போனால் வெளில வந்துடுறியா, எல்லா உணவும் ஒன்று தான்யா, நீ பசிக்காக சாப்பிட்ற எதுவுமே தீட்டு இல்லை, ஸோ உணவில் தீட்டு எதுவும் இல்லை, தள்ளி வச்சாச்சா. அடுத்த லைனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து வரக்கூடிய சொல்ல திருப்பியும் போட முடியாது. அது நம்ம தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய திருக்குறளே என்ன சொல்லியிருப்பாங்க, நிறையா வந்து பழமொழிகள் இருக்குது. அதனால் வார்த்தைகளை பார்த்து பேசு, அது திருப்பி உள்ளே போட முடியாது, போட்ட உணவு வெளில வந்துடும். அதனால் அவ்வளோ சீன்லாம் இல்லை, நான் சொன்னதை வந்து அந்த 10 விஷயங்களை மட்டும் கடைபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி விட்டு போயிடுவார். ஸோ ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ கிறிஸ்டியானிட்டியில் இருக்க, உனக்கு யாரோ வந்து தப்பான விஷயத்தை கொடுக்குறாங்க, ஆனது ஒரு உணவு, அதுக்குள்ளே வந்து ஏதோ ஆவி போயிருக்கு அப்படின்னு நீ கூட இருக்கட்டுமே, ஆனால் நான் உன் கூட இருக்கிறேன், நீ என்ன நம்புறேன்னா அதை சாப்பிட்டா எதுவுமே ஆகாது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அன்பால் கொடுக்கறத ஒரு பூஜை பண்ணி கடவுளுக்கு நம்பிக்கையோடு வந்து கொடுக்குறாங்க நம்மளுடைய ஹிந்து சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை.
எல்லாமே வந்து உணவு தான். இன்றைக்கி வந்து ஒரு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு ரொம்ப பசி, அது கிறிஸ்தவ குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்க, பூஜை செய்யப்பட்ட ஒரு பொங்கல் தான் இருக்குது, அதை சாப்பிட்டா அது உயிர் வாழும்னா நம்மளோட பகுத்தறிவு அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு அந்த உணவு கொடுத்தா அதை சாப்பிட்றோம். ஸோ பேசிக்கலாக அட்லாஸ்ட் ஒரு உணவு ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் அது உணவையும் தாண்டி அன்பின் மூலியமாக நம்மளுக்காக கொடுக்கப்படுற அந்த உணவு, பண்டிகை டைமில் கொடுக்கப்படுற அந்த உணவு அப்படிங்கிறத வந்து சாப்பிட்டா எந்த தப்பும் இல்லை. ஸோ பல கிறிஸ்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தவறான சில போதகர்களால் இந்த போதனையின் மூலியமாக வந்து ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டிருப்பீங்க. அது உங்களோட அப்பா அம்மா லெவலில் கூட உள்ளே இறங்கியிருக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனை மாற்ற முடியாதுங்க, நம்ம தான் எல்லாத்தையுமே வந்து மாற்றுறோம். அதனால் நீங்கள் இன்றைக்கி பிரியாணி கொடுக்குறப்போ, கேக் கொடுக்குறப்போ நிறைய பேர் வந்து நம்ம கொடுக்குறப்போ வாங்கிக்கிறாங்கல்ல, அன்பாக வாங்கிட்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் கொடுறாங்க கூட சில நேரத்தில் உரிமையாக வந்து நம்ம அவங்ககிட்ட கேட்குற மாதிரி அவங்களும் நம்மகிட்ட கேட்பாங்க. பட் அதே மாதிரி அவங்க கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பியூரான கிறிஸ்டின், இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு காட்டிக்கிறதுனால கடவுள் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆசீர்வாதம் செய்ய மாட்டார். நீ வெளியில் காட்டிக்கிறதுனால இல்லை, உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், கடவுளுக்கு தெரியும். அதனால் உள்ளத்தை தூய்மையாக வச்சுட்டு நம்ம சகோதரர்கள் அவங்க கொடுக்கறத வந்து, ஏன்னா உங்களோட லாஜிக் படி பார்த்தா அவங்களும் கடவுளுடைய பிள்ளைகள் தான், உங்கள் மேலே வச்சுருக்க கேரோட எக்ஸ்ட்ரா கேர் அவங்க மேலே வச்சுருக்காரு அப்படிங்கிறதையும் பைபிளே சொல்லுது. அப்படி இருக்கிறப்போ யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் கொடுக்கறத வாங்கி சாப்பிடுங்க, நீங்களும் எல்லாருக்குமே கொடுங்க அப்படிங்கிறது தான். இந்த நேரத்தில் ஏதோ எனக்கு தோணுன விஷயத்த நான் சொல்கிறப்ப அதில் நிறைய பேருக்கு மாட்டு கருத்துக்கள் இருக்கலாம், சின்னதாக நான் ஏதாவது தப்பான ஒரு ஃபேக்ட் அதை சொல்லியிருக்கலாம், அது வந்து என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி நான் சொல்கிறத நீங்கள் ஆமோதிக்கிறீங்க அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணேன். நான் அதை ஹர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பேசலை. அப்படி அது என்ன அப்படிங்கிறது ஹர்ட் பண்ணியிருந்தா இதால் தான்ப்பா ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.